ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சாச்சு. குரூப் டில அடுத்து என்ன நடக்கும்? ஸோ பொதுவாக நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மேக் பண்ண மாட்டேன். என்ன ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையவே தெரியும். ஆனா கண்டிப்பா மேக் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா உங்களுக்கு இதோட டைரக்டான போஸ்டிங் கிடையாது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. அதுதான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஇடி என்ன, எப்படி இருக்கும், அண்ட் யாரெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்காக நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம். அதுக்கு தான் மெயினா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ குரூப் டி அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாரும் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? CBT 1 ரிசல்ட்ஸ்க்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்சர் கீ, அதுக்கப்புறமா அதுல வரக்கூடிய ரா ஸ்கோர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு CBT 1ஓட ரிசல்ட்ஸ், CBT 1ங்கிறத விட CBT ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ் தான். இந்த CBT ரிசல்ட் இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்ல இருந்து நான் சொன்ன பிசிக்கலுக்கு, இந்த பிஇடின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிசிக்கலுக்கு 3 டைம்ஸ் தி கேண்டிடேட்ஸ் போவீங்க. வேகன்சி என்னமோ அதுல இருந்து 3 டைம்ஸ் தி கேண்டிடேட். நல்லா பாருங்க, சென்னை ஜோன் வேகன்சி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்ற ஜோன்லயும் இதே தான். ஓகேவா? இப்போ இங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல இவங்க எல்லாம் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேட்டகரிஸ்ல வருவாங்க. ஓப்பன் கேட்டகரியில வருவாங்க. யூஆர் SC ST OBC EWS அண்ட் டோட்டல். அண்ட் இதுல இருந்து 20% வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா CCAA, அதாவது அப்ரெண்டிஸ், ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணி CCAA கேட்டகரின்னு கொடுத்து இந்த குரூப் டி எக்ஸாம் கொடுக்குறவங்க இந்த CCAA-க்குள்ள வருவாங்க. CCAA-ஓட மொத்த வேகன்சி என்ன? 540. ஸோ இதுல 540 போயிடும். ஓகேவா? தென் இவங்க 540 பேருக்கு 540 பேரை எக்ஸாக்டா எடுத்துருவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது வித்தவுட் பிசிக்கல். இவங்களுக்கு பிசிக்கல் கிடையாது. யாருக்கு? இந்த 540ங்கிற CCAA கேண்டிடேட்ஸ்க்கு பிசிக்கல் கிடையாது. ஸோ இவங்க டைரக்டா டிவி மெடிக்கலுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுல மைனஸ் பண்ணி வர மிச்சம் இருக்க ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இதுல இருந்து மைனஸ் பண்ணி, அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இது இல்லை. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறவங்களுக்கும் பிஇடி கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கிடையாது, CCAA-க்கும் கிடையாது. ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த 540 பேரை செலக்ட் பண்ணி டைரக்டா டிவிஎன் மெடிக்கலுக்கு அனுப்புவாங்க. தென் இவங்க இல்லாத ஓப்பன் கேட்டகரியில வரீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 எடுத்துக்கோங்க. கேரஃபா 2000 கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல அப்படின்னா, அந்த 2000 into 3. ஸோ நம்ம வந்து இப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா 6540 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல 6000 பேர் வந்து ரஃபா தான் சொல்றேன், 6000 பேருக்கு பிசிக்கல் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸம்ஷன் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, CCAA-க்கு பிசிக்கல் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பிசிக்கல் கிடையாது. ஸோ 6000 பேரை கூப்பிடும் போது 3 மடங்கு இல்லையா? சரி, பிசிக்கல் குவாலிஃபைங் நேச்சர். நீங்க பிசிக்கலை அவங்க சொன்ன டைமுக்குள்ள, அவங்க சொன்ன அந்த 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அதை பத்தி டீட்டெயிலா சொல்லிடுறேன். 2 ஈவெண்ட் நடக்கும். மேலுக்கும் 2 ஈவெண்ட் இருக்கு, ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாலும் 2 ஈவெண்ட் இருக்கு. பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த கேண்டிடேட் இந்த CBT candidate shall be called for PED 3 times the community wise total vacancies of the post notified against RRBs. However, railways reserve, okay, இதெல்லாம் எப்பயுமே போடுறதுதான். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? 2 ஈவெண்ட் உங்களுக்கு நடக்கும். ஸோ பிசிக்கலுக்கும் ஒரு கால் லெட்டர் வந்துடும். அந்த பிசிக்கல் கால் லெட்டர் எடுத்துட்டு போவீங்க. மோஸ்ட்லி இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா RPF பரேட் ரவுண்ட், அதாவது ஆவடியில நடக்கும். பிசிக்கல் எப்பயுமே அங்கதான் நடக்கும். ஸோ அங்க நீங்க போன உடனே ட்ராக்கர் ஸ்ட்ராப் வந்து கையில 2 கையில 2 காலில் ஸ்ட்ராப் மாட்டிடுவாங்க. தென் 2 ஈவெண்ட் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இதுதான். மேல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 35 கிலோ பேக், அதாவது அது சாண்ட் பேக், மணல் மூட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த 35 kg சாண்ட் பேக்கை நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஷோல்டர்ல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். கீழே எல்லாம் டிராப் ஆகாது. ஏன்னா கீழே டிராப் ஆனாலும் ரிஜெக்டட் தான், ஒரே சான்ஸ் தான். ஓகேவா?
ஸோ அந்த 35 kg வெயிட்டை நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு 100 meters இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட்டா போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் எண்ட் எல்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். ஸோ அந்த 100 meters வந்து நீங்க நடந்தே போயிடலாம், 2 minutesல ஸ்பீடாவே நடந்து போயிடலாம். சாண்ட் பேக்கை தூக்கிட்டு நீங்க ரன்னிங்ல போகணுங்கிற அவசியம் இல்லை. 2 minutes வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாவே இருக்கும். சரியா, அதையுமே நான் இப்பவே சொல்லிடுறேன். ஸோ நீங்க பேகை, இந்த சாண்ட் பேக்கை கீழே போடாம ஒரே சான்ஸ்ல வித்தவுட் புட்டிங் த வெயிட் டவுன் 2 minutesல கிராஸ் ஆயிடுறீங்க. இது ஒரு ஈவெண்ட். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 20 kg சாண்ட் பேக், பட் அதே 100 meters, அதே 2 minutes. ஓகேவா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இது. தென் இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணால்தான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்னா, இங்க ஒரு செட், இங்க ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அங்க இன்னொரு பேட்ச் வந்து ரன்னிங் போவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ் 2 ஈவெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். சரியா, செகண்ட் ஒன் ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 meters in 4 minutes 15 seconds in one chance. ஸோ 4 நிமிஷம் 15 செகண்ட் கொடுப்பாங்க அடுத்த ஈவெண்ட்ல. 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸுக்குள்ள 1000 meters, அதாவது 1 கிலோமீட்டர் நீங்க ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, டைமிங் அதிகமா எடுத்தாலும் ரிஜெக்டட், 1000 meters நீங்க கம்ப்ளீட் பண்ணலனாலும் ரிஜெக்டட். ஸோ இது ரெண்டுத்தையும் டைமுக்கு பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அதே 1000 meters, பட் 5 minutes 40 seconds தராங்க, ஒரே சான்ஸ் தான். செகண்ட் சான்ஸ் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இங்க ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லணும், நீங்க என்னதான் சிபிடில நான் 100க்கு 90+ ப்ரோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க 90+ எடுத்தாலும் சரி, இதுல நீங்க குவாலிஃபை ஆகலைன்னா அப்போவே இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து நீங்க ரிஜெக்டட். ஓகேவா, ஸோ இது குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த 2 ஈவெண்ட்டும் அவங்க சொன்ன டைம்ல அந்த வெயிட்டை கரெக்டா தூக்கிட்டு போறது, ரன்னிங், இது ரெண்டுத்தையும் பண்ணால்தான் நீங்க குவாலிஃபை. சரியா, ஸோ இது முடியும். இந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களோட சிபிடி மார்க் இருக்குல்ல, உங்களோட சிபிடி மார்க் அப்புறமா நீங்க இந்த பிசிக்கல்ல குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா, பிசிக்கல்ல குவாலிஃபைடுனா இத ரெண்டும் சேர்த்து இன்னொரு கட் ஆஃப் வரும். ஸோ இந்த கட் ஆஃப் தான் மெரிட் டிசைட் பண்ணும். ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு போஸ்ட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி எழுதின எக்ஸாம் இப்போ இந்த கட் ஆஃப்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை வச்சே உங்களுக்கு ஃபைனல் போஸ்டிங் கிடையாது. ஸோ அதுல நீங்க என்ன ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சரி, சப்போஸ் 3 மடங்கா எடுக்கும் போது என்ன ஆகும், டாப்ல இருந்து 3 times கேண்டிடேட் எடுக்கும் போது கம்மியான ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க கூட இப்போ செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ கம்மியான ஸ்கோர்ல, ஓரளவுக்கு கம்மியான ஸ்கோர்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் 71 போதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு 71.3 எடுத்து நீங்க செலக்ட் ஆயிருங்க பிசிக்கலுக்கு. பிசிக்கல் நல்லா பண்ணியும் ஃபைனலா பேனல்ல உங்க நேம் இருக்காது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும்னு சொல்றேன். அதனால நல்ல மார்க்கும் நீங்க ஸ்கோர் பண்ணி பிளஸ் பிசிக்கல், இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் 90+ ஸ்கோர் பண்ண ஒரு கேண்டிடேட் பிசிக்கல்ல ரிஜெக்ட் ஆயிடுறாரு அப்படின்னா, மேபி கம்மி மார்க் எடுக்கிறவங்களுக்கும் சான்சஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயினா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, 2022 குரூப் டி, அதாவது 2019ல வந்தது, கோவிட்னால தள்ளி 2022ல நடந்துச்சு. அது 2023ல தான் நினைக்கிறேன் பிசிக்கல்லாம் நடந்துச்சு. நிறைய கேண்டிடேட் வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டாங்க, சிபிடி கிளியர் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸே. பட் ஆஃப்டர் பிசிக்கல் ரிசல்ட் அப்படியே செம்மையா குறைஞ்சிருச்சு. ஸோ இதை நான் பழைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன். அதனால வெறும் இதுல நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க சிபிடில, அது மட்டும் போதாது, பிசிக்கல் கம்பல்சரி குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு கட் ஆஃப் இருக்கு, அந்த கட் ஆஃப் தான் உங்க மெரிட்டை டிசைட் பண்ணும், பேனல்ல உங்க நேம வர வைக்கும். ஓகேவா, யாருக்கெல்லாம் பிசிக்கல் இல்ல, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருப்பீங்க இல்லையா, கரெக்டா அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க இல்லையா, பிடபிள்யூபிடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு பிசிக்கல் கிடையாது. தென் ஆனா இட் இஸ் கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்டிப்பா உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். தே ஆர் மெடிக்கலி ஃபிட் எனஃப் டு அட்டெம்ப்ட் தி பிஇடி. ஓகே, இது ஜெனரலா சொல்லியிருக்காங்க. சரியா, உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணலாம். தென் just of 2 stages. ஓகே, இதை நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபெயிலிங் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அந்த வெயிட் கேரிங்ல ஃபெயில் ஆனால் எலிமினேஷன், அந்த ஸ்டேஜ்லேயே எலிமினேஷன் தான். வெயிட் கேரிங் டெஸ்ட் will involve lifting a sandbag without handle from a bench or platform at around waist height and carrying it. இது வந்து waist height கூட இருக்காது,
எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, அப்போ பண்ணும்போதே. ஸோ கீழே இருந்து தான் நீங்க சாண்ட் பேக் தூக்கணும், சரியா? ஸோ அதையுமே நான் சொல்லிக்கிறேன். விச் எவர் மேனர் கேண்டிடேட் வாண்ட்ஸ் டு கேரி. இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பெஞ்ச் மேல அந்த பேக் வச்சிருப்பாங்க, இல்ல கீழே இருந்து எடுக்கிற மாதிரியும் இருக்கும். The course completed act apprentice will be exempted from physical efficiency test. ஸோ சிசிஏவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, சரியா? இப்போ நான் சென்னை ஜோனோட வேகன்சி டேபிள் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நம்ம டேட்டா பார்க்க போறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த டேட்டாலையும் மெஜாரிட்டி 90% மேல சென்னை ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேவா? இப்போ சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2694. ஸோ அதுல சிசிஏவை மைனஸ் பண்ணிருங்க, ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கல் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இது. ஸோ இது சென்னை ஜோனோட வேகன்சி. அதுல நான் சிசிஏ வேகன்சி அப்ராக்சிமேட்டா கட் பண்ணி இன்டூ 3 நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6300 பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிசிக்கலுக்கு செலக்ட் பண்ண போறாங்க. இவங்களுக்கு தான் அந்த பிஇடி அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இவங்களுக்கு தான் அந்த பிஇடிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதுதான் இந்த 6300 பேருக்கு தான் பிசிக்கல். அதுல இருந்து நீங்க டைரக்ட் டிவிக்கு போக போறது இவங்க. ஸோ அந்த டிவி லிஸ்ட்ல சிசிஏ ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. அதாவது டிவி லிஸ்ட்னு ஒன்று வரும்போது அதுல இவ்வளவு பேரோட நம்பர்ஸையும் நீங்க பாப்பீங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பிசிக்கலையும் நீங்க குவாலிஃபை ஆன உடனே இன்னொரு கட் ஆஃப் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருந்தேன். குரூப் டியோட ஆன்சர் கீ வந்த உடனே நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சம் டீடைல்ஸ் எல்லாமே வாங்கும்போது கிட்டத்தட்ட 640 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இன்னமும் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் வீடியோ மேக் பண்றேன். இந்த டைம் வரைக்கும் 640 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, தமிழ் ஆன்சர்க்கையும் நான் மர்ஜ் பண்ணி தரேன். ஸோ இவ்வளோ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் 2 ஸ்கோர் இவங்க தான். ஸோ 83.67, 81.69 அண்ட் தென் 70+. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்களே கிளியரா பார்க்கலாம். 70+ எடுத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸே 70+ எடுத்த 70 அண்ட் 70+ எடுத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 87 பேர் இருக்காங்க, ஓகேவா? இன்னும் அப்படியே நான் கீழே வரும்போது 65+ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 65+ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 153 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 60+ அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையா, கிட்டத்தட்ட 257. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இதுல நம்மளையே ஃபாலோ பண்ணாம செல்ஃப் ஸ்டடி பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், அதர் சேனல்ஸ் மட்டுமே பார்த்து ஸ்கோர் பண்ணவங்க இருக்கலாம், ஆல் ஓவர் தமிழ்நாடும் இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு தாண்டி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா கொண்டு வர்றதுல அர்த்தமே இருக்காது. ஆனா மெயினா நான் எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, நல்லா டீப்பா படிச்சீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி டைப் வைஸ் எல்லா சாப்டரும், ஒரு சாப்டர் ஹையஸ்ட் லெவல் போறது, வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம தியரி. ஸோ இவங்க கிட்ட ஃபீட்பேக்னு ஒன்று கேட்டேன். ஸோ அந்த ஃபீட்பேக்ல இவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஸோ எந்த அளவுக்கு கிளாஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சூப்பரா இருந்துச்சு இவங்க 2 பேரோட ஆன்சர் கீ. அவ்வளோ சூப்பரா அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாங்க, சரியா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை பேர்னு. நீங்கெல்லாம் எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க, யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட் எல்லாம் பொறுமையா வரட்டும். பிசிக்கலை மேக்ஸிமம் நீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ 65+ ரேஞ்சில் வரீங்க இல்லையா ரா ஸ்கோரா, அவங்க பிசிக்கலை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யாராலையுமே கட் ஆஃபை எக்ஸாக்டா கணிக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஓகேவா? தென் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இது நம்ம எல்லாரும் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ரேங்க் குருஜி அவங்களோட டேட்டா ரொம்பவே கரெக்டா இருக்கும், நம்ம பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். இதுல பாத்தீங்கன்னா சென்னை ஜோனோட நார்மலைஸ்டு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ இதை நம்ம நார்மலைஸ்டுன்னு எடுக்கிறத விட, ஏன்னா நார்மலைசேஷனுங்கிறது இவங்க சொல்ற மாதிரி தான் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விட இன்னும் கூட வேற மாதிரி மாறும், ஓகேவா? இதுல நான் என்ன உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஓவராலாவே 6000 பேருக்கு மேல ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், 86க்கு மேல எடுத்தவங்க 3 பேர் இருக்காங்க.
இல்லையா? 81 அண்ட் 81க்கு மேல எடுத்தவங்க 71, 76க்கு மேல எடுத்தவங்க 481, இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு தேவையானது என்ன? கிட்டத்தட்ட 6000 பேர் இல்லையா? ஸோ அந்த 6000 பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 1500 பிளஸ் இது ஒரு 500 வச்சிங்கன்னா கூட 4000, 4500, 5000 சம்திங். ஓகே, கிட்டத்தட்ட இந்த 66க்கு மேலேயே 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்க. இந்த மார்க்கு கொஞ்ச நேரத்துக்கு எப்பயோ ஐ திங்க் நேத்தே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டேட்டா. இன்னும் இன்னைக்கு செக் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க இல்லையா இந்த லிங்க்குள்ள. அண்ட் இந்த லிங்க்லயே செக் பண்ணாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரா ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இவங்க நார்மலைஸ்டு ஸ்கோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஜென்ரலா உங்களுக்கு என்ன சொல்றேன், யாராலையும் கட் ஆஃப சொல்லவே முடியாது. நான் சொல்லியும் அது தப்பா போகும், தப்பா நினைச்சுக்காதீங்க. 65 அண்ட் அபவ் ரா ஸ்கோர் வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க எதுக்காகவும் வெயிட் பண்ணாம உங்களோட பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் நீங்க நல்லபடியா முடிச்சு 2 ஈவெண்ட்டையும் குவாலிஃபை ஆக வேண்டியது கம்பல்சரி. ஓகே, ஸோ இந்த டேட்டா இருக்கு. இதுல இன்னுமும் ஆட் ஆயிருப்பாங்க. ஸோ மேபி அந்த பிடிஎஃப் நமக்கு அடுத்து கிடைக்கலாம். பட் ஒன்னு என்னால சொல்ல முடியும், 60 கீழே இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஓகேவா? ஏன் இந்த தடவை எனக்கும் இன்னும் கம்மியா கட் ஆஃப் சொல்லணும்னு ஆசை தான். பட் வேகன்சி இந்த தடவை ரொம்ப கம்மி. 2019 கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே நான் 2019 கட் ஆஃபை பத்தியும் உங்ககிட்ட பேச வரல. 2019 டோட்டலா வேற சினாரியோ. கிட்டத்தட்ட 10,000 வேகன்சிஸ், ஆல்மோஸ்ட் 10,000 வேகன்சிஸ் கிட்ட இருந்தது. இப்போ வெறும் இருக்கக்கூடியது 2500 தான். ஸோ 5ல் 1 பாகம்னு சொல்லலாம் இல்லையா, ஃபிராக்ஷன்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இவ்வளவு விஷயங்களும் பார்க்கும்போது அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது ஃபைனலி என்னோட ஒரு அசம்ஷன், தப்பாவும் போய் முடியலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கேட்டதால தான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கூட. பொதுவாக நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் அண்ட் இந்த ஸ்கோருக்கு மேல இருக்கிறவங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம், பிஇடியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு நாள்ல உங்களுக்கு வர விஷயம் கிடையாது. பிசிக்கலை பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ண போறேன். ஓகேவா? சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க அடாப்ட் ஆகலான்றத தனியா ஒரு வீடியோல சொல்றேன். பட் இங்க இந்த மார்க் ரேஞ்ச் இருக்கிறவங்க வெயிட் பண்ணாதீங்க. சீரியஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை மீட் பண்ண காத்துட்டு இருக்கேன் ஃபைனல் செலெக்ஷனுக்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ பிசிக்கலை சூப்பரா பண்ணுங்க. தென் நம்ம இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போகும். சரியா? அண்ட் தென் சிசிஏவா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரா ஸ்கோர், அதுக்கப்புறம் உங்களோட என்ஏசி மார்க் எல்லாம் வரும். அதுக்கப்புறமா நார்மலைஸ்ட் எல்லாம் ஆகும். நார்மலைஸ்ட் ஆன பிறகே உங்களுக்கு இந்த லெவல் சான்சஸ் அதிகம் தான். ஓகேவா? ஸோ என்ஏசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும் இல்லையா, தெரியும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ரேஞ்ச். ஸோ இதுல இருந்து இன்னும் கூட -2 to 3 மார்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 65+ யூஆர்ல வரவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸாமோட நமக்கு நிக்க போறது இல்லை இல்லையா. ஸோ இந்த குரூப் டி இருக்கு, இன்னொரு குரூப் டி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஏஎல்பி இருக்கு, ஜெய் இருக்கு, என்டிபிசி இருக்கு, எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கு. பட் ஒரு விஷயத்த மட்டும் நான் கிளியரா சொல்ல ஆசைப்படுறேன். ரயில்வே பயங்கர ஸ்பீடா போறாங்க. இப்போ இந்த பிசிக்கல் கூட எப்போ இருக்கும்னு கேட்டீங்கன்னா இவங்க போற ஸ்பீடுக்கு மேபி 1.5 months to 2 months மினிமம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சிலேயே உங்களோட பிசிக்கலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல அதைய விடையும் ஷார்ட்டா வரலாம். இவங்க எப்பயுமே டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனை விட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நீங்க வந்து மனம் உடையாதீங்க. பட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எங்க ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, குரூப் டி தானே, லெவல் 1 போஸ்ட் தானே, ரயில்வேல குரூப் டி போஸ்ட் தானே அப்படின்னு ஈஸின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆன்சர் கீ வந்துருச்சு. தனியா ஒரு வீடியோ அனாலிசிஸ்ன்னு போட போறேன். அதுல 10th லெவல்ல நம்ம ரொம்ப பேசிக்கா படிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள், எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி வந்திருக்குங்கிறத உங்க முன்னாடி அனலைஸ் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ்வளோ சூப்பர் கொஸ்டின், அவ்வளோ குவாலிட்டி கொஸ்டின், குரூப் டில இந்த மாதிரி ஒரு கொஸ்டினா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு நிறைய கொஸ்டினை பார்த்தேன். ஸோ அதையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு பொறுமையா கொண்டு வந்து சொல்லும் போதுதான்
எவ்வளவு ஹை லெவல்ல போறாங்க, என்ன புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், 11th 12th ரேஞ்ச் போறாங்க, 11th 12th ரேஞ்ச் போவாங்க, கண்டிப்பா போவாங்க. கிளாஸஸ் சின்சியரா ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே நிறைய சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபீட்பேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. 75+, 80+, 79+லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன். மார்க் கம்மியா இருக்கா, ரொம்ப டவுட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. நீங்க பிகினர் இல்லை, அதை ஒன்றை மட்டும் என்னால சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றீங்க, கம்மியா ஒரு 45+, 50+, 60+ கூட இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க பேசிக் இல்லை இல்லையா? அந்த 60 உங்களால ஒரு 70 கன்வெர்ட் பண்ண முடியும், 70 உங்களால ஒரு 80 கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்க சின்சியரா உங்களோட டைமை யாராவது ஒரு எஜுகேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறீங்களா, உங்க கிளாஸ் மட்டும் தான் இருக்கா, பரவாயில்ல. என் கிளாஸ் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு முக்கியம் செலெக்ஷன். என்னோட கிளாஸ் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வேற யாருன்னா நல்லா கிளாஸ் எடுக்கிறாரா, சூப்பர், அவரோட கிளாஸாவது பாக்குறத ஒரு ரொட்டீனை வச்சுக்கோங்க. தென் அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றாங்க, சிம்பிளா சால்வ் பண்ணும். ஸோ இதுல இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம், டைமுக்கு சால்வ் பண்றது. அந்த மெத்தடை நீங்க கத்துக்கிட்டு நீங்க அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் எந்த மாதிரி பண்றீங்களோ அப்படிதான் பெர்ஃபார்மும் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் உட்காந்து ஃபீல் பண்ண டைம் இல்லை. அடுத்த எக்ஸாம் ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் அடுத்து வந்துட்டே தான் இருக்க போகுது. ஆனா நம்ம இப்போ அப்படியே இருக்கும்போது அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பீங்க. இப்பவே சொல்றேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பார்ப்பீங்க. அப்போ ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூவா படிச்சிருந்தா கூட கண்டிப்பா செலெக்ஷன் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஆல்ரெடி 2024 2025 வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப லேட்டஸ்ட் கொஸ்டின். குரூப் டி இப்பதான் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ரெடி பண்ணி அதையும் கொண்டு வரேன், நோ ப்ராப்ளம். பட் நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் பார்ப்பாங்க. வீடியோஸையும் தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்ற அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ், இதை எல்லா வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னாலே நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆவீங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றது கூட வேண்டாம், கமெண்ட்ஸ் பாருங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் சக்சஸ் ஸ்டோரிஸ். இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம ஏஎல்பி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அடுத்து திருச்சியிலையும் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் ரெடி. உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நான் ரெடி. தளர்ந்துடாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரெடியா இருக்கிறீங்களா, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட். ஸோ இப்ப இவர் சொல்லிட்டாரே இதுதான் வருமா, அப்போ ப்ரோ நான் வந்து 69 நானு, அப்ப நான் பிசிக்கல் பண்ண வேணுமா, வேண்டாம், +or- இருக்கு. ஸோ நீங்களுமே பண்ணுங்க, ஓகேவா? யாராலையும் சொல்ல முடியாது, நான் சொல்றது கூட தப்பா போய் முடியலாம். அதனாலதான் எக்ஸ்பெக்டட் ஒரிஜினல் டேட்டா நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில மாறி நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னது கரெக்டா இருந்திருக்கு போன வருஷத்துல எல்லாம், முன்னாடி வருஷங்கள்ல சொல்றேன். ஸோ அதனாலேயே நான் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரொம்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ கூட எதுக்கு அப்படின்னா, பிசிக்கலுக்கு நீங்க ரெடி ஆகணும், சரியா? ஏன்னா அடுத்து இன்னொரு கட் ஆஃப் இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கான கட் ஆஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலா மேக் பண்ண ஒரு வீடியோ. இதையும் தாண்டி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதிக டவுட் இருந்ததுன்னா அதையும் நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.